இந்த வாழ்க்கையில் வெற்றிக்கான முயற்சிங்கிறது சுலபமாக இருக்க போகிறதில்ல. அது கடினமாக தான் இருக்கும், ரொம்ப கடினமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே சுலபமான பாதைங்கிறது அமைதியாக பறந்து விரிஞ்சிருக்கிற பாலைவனம் மாதிரி. இந்த பாலைவனத்தில் உங்க கூட போட்டி போடுறதுக்கு யாரும் இருக்க போகிறதும் இல்லை, நீயும் யாரு கூட போய் போட்டி போட போகிறதும் இல்லை. நீ நினைக்கலாம் நம்ம கூட போட்டி போடுறதுக்கு யாரும் இல்லையே, நம்மளை கொலை பண்ணுறதுக்கு கொடூரமான மிருகங்கள் எதுவும் இந்த பாலைவனத்தில் இல்லையே, நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம் அப்படின்னு. கிடையாது. இந்த பாலைவனத்தில் சூழ்ந்திருக்கிற அமைதி, இந்த பாலைவனத்தில் நிறைஞ்சிருக்கிற தனிமை உன்னை கொன்றும். உன்னோட மனசை இந்த பாலைவனம் உடைச்சிடும். அது மட்டும் இல்லை, இங்கே நீ வேட்டையாடுறதுக்கு எந்த மிருகமும் கிடையாது, உன்னோட உழைப்புகள் இங்கே அங்கீகரிக்கவும் படாது. ஆனால் அதே நேரம் கடினமான பாதை அப்படி கிடையாது. இந்த கடினமான பாதைங்கிறது நிறைஞ்சு வளர்ந்துருக்கிற ஒரு காடு மாதிரி. இந்த காட்டில் சிங்கம், புலி, கரடின்னு நிறைய மிருகங்கள் உன்னை வேட்டையாட காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே உன்னோட உழைப்புகள் அங்கீகரிக்கவும் படும். நீ முயற்சி பண்ணி போராடின அப்படின்னா, நீ வேட்டைகளை நடத்துன அப்படின்னா உனக்கான இறை உனக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இங்கே நிறைஞ்சிருக்கிற கனிகளும் காய்களும் உன்னோட பசியை போக்கும். இங்கே உன்னோட உழைப்புகள் முக்கியமாக அங்கீகரிக்கப்படும். இப்போ முடிவு பண்ணு, இப்போ சொல்லு, சுலபமான பாதையில் போகிறது கஷ்டமான விஷயமா, இல்லை ஒரு கஷ்டமான பாதையில் போகிறது சுலபமான விஷயமா? என்கிட்ட கேட்டா கடினமான பாதையை தேர்ந்தெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா கடினமான பாதையில் போனால் மட்டும்தான் நீ யாருங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியும். உன்னோட அடையாளம் இந்த உலகத்துக்கு வெளிப்படும். உன்னோட முயற்சிகள், உன்னோட கனவுகள் உன்னால் கிடைக்கும். ஸோ கடினமான பாதைகளை தேர்ந்தெடுத்து முயற்சி பண்ணி இந்த கடினமான சிச்சுவேஷனை கடந்து போராடு. வெற்றி உனக்கு தான். நம்ம எல்லாருக்குமே நல்ல வேலைக்கு போகணும், நிறைய மார்க் வாங்கணும், நல்லா படிக்கணும், புதிய கார் வாங்கணும் அப்படின்னு நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் உங்ககிட்ட நீ எதுக்காக நல்லா படிக்கணும், நீ எதுக்காக நல்ல வேலைக்கு போகணும், நீ எதுக்காக கார் வாங்கணும்னு உங்ககிட்ட கேட்டால் அதுக்கான பதில், நான் கார் வாங்கினா தான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை மதிப்பாங்க, நான் நல்ல வேலைக்கு போனால் தான் எனக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும், நான் நல்லா படித்தா மட்டும்தான் எனக்கு நினைக்கிற குரூப் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லுவோம். ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? உனக்கு தயிர் வேணும் அப்படின்னா கடையில் போய் தயிரை வாங்குவியா இல்லை பாலை வாங்குவியா? உனக்கு மத்தியானம் நல்லா பசிக்குது, சாதம் வேணும், கடையில் போய் நீ சாதம் வாங்குவியா இல்லை அரிசியை வாங்குவியா? சாதம் தானே வாங்குவேன். அதே மாதிரி தான் உன்னோட வாழ்க்கையில் உனக்கு என்ன வேணுமோ அதுக்காக தான் நீ உழைக்கணும். அதுக்காக நீ உழைச்சா மட்டும்தான் அந்த விஷயம் உனக்கு கிடைக்கும். உனக்கு ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா நான் நல்ல டாக்டர் ஆகணும் அப்படின்னு உனக்கும் ஃபிக்ஸ் பண்ணணும். அதை விட்டுக்கிட்டு எனக்கு மார்க் வேணும், நான் மார்க் கிடைச்சா டாக்டர் ஆவேன் அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னா எனக்கு மார்க்கும் கிடைக்க போகிறதில்ல, நீ டாக்டர் ஆக போகிறதும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீ டாக்டர் ஆகணும் முடிவு பண்ணிட்ட அப்படின்னா ஒரு டாக்டருக்கு என்ன விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணுமோ அது உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி உனக்கு தெரிஞ்சிருந்தா அப்படின்னா இந்த கட் ஆஃப் ஒன்று இங்கே பெரிய விஷயம் கிடையாது. இப்போ புரியுதா? உனக்கு எது வேணுமோ அதில் மட்டும்தான் உன்னோட கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். உன்னோட கான்சென்ட்ரேஷன் உன்னோட கோலில் மட்டும்தான் இருக்கணும். உன்னோட கோலுங்கிறது ஒரே ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ என்றைக்குமே உன்னோட வாழ்க்கையில் என்ன விஷயம் வேணுமோ அதுக்காக தான் நீ உழைக்கணும். இதை உழைச்சி அதை எடுத்துப்பேன் நீ நினச்ச அப்படின்னா உனக்கு எந்த விஷயமே கிடைக்க போகிறதில்ல. இதை என்றைக்குமே நீ மனசில் வச்சுக்கோ. நான் சொல்கிற இந்த விஷயங்கள் உங்கள் பல பேருக்கு புரியாமல் இருக்கலாம். நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே பணத்துக்காக பிஸ்னஸ் ஆரம்பித்த எந்த ஒரு பிஸ்னஸ் மேனும் சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனான தட்டு சரித்திரமே கிடையாது. புரியலையா? கன்ஃபியூசிங்காக இருக்குதா? இப்படி வச்சுப்போம். உங்கள் கையில் ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியோட இயர் டேர்ன் ஓவர் 5 கோடி ரூபாய். ஓகேவா? இந்த கம்பெனியை ஒரு பெரிய கம்பெனிக்காரன் 10 கோடி ரூபாய்க்கு கேட்டால் இங்கே கொடுப்பீங்களா மாட்டிங்களா? இங்கே பணம் பெரிய விஷயம் நீங்கள் நினச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த 10 கோடி ரூபாய் பெரிய விஷயம்தான், இங்கே அந்த கம்பெனியை கொடுத்து தான் ஆகணும். ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படி யோசிக்க மாட்டான். அவனுக்கு 10 கோடி ரூபாங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த பிஸ்னஸை ஒரு பிராண்ட் ஆக்கணுங்கிறத அவனோட கனவு. அதுக்காக தான் அவன் உழைச்சிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி தாங்க உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு எண்டு கோல் வேணுமோ அதுக்காக தான் நீங்கள் உழைக்கணும். அந்த ஒரே ஒரு எண்டு கோலுக்காக நீங்கள் உழைச்சா மட்டும்தான் இந்த பாதையில் வர பல தடைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் கடந்து உங்களோட எண்டு கோல் அடைய முடியும். அந்த எண்டு கோல் தான் உங்களுக்கு